எத்தனை பேருக்கு ஜஸ்ட் பிளெயின் கத்திரிக்காய் சாதம் சாப்பிட பிடிக்கும் வித்தவுட் எனி ஃபேன்சி இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணாமல். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷுங்க. எங்கள் அம்மா எப்போல்லாம் இந்த காய் பண்ணுறாங்களோ வேறு எது இருந்தாலும் நான் இதை தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ரெசிபி. எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு கத்திரிக்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் நல்லா பெரட்டி விடுங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுட்டு திரும்ப லைட்டாக அதை வந்து வேக விடுங்க. இது நல்லா வெந்து கொஞ்சம் அந்த குவான்டிட்டி கம்மியானதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, ஜஸ்ட் சாம்பார் பொடி, வேறு நான் எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணலை. வெறும் சாம்பார் பொடியை போட்டு இதை நல்லா சுண்டை வதக்கி எடுத்தோம்னா நம்மளோட கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடும். இது அவ்வளோதாங்க, இதோட ரெசிபியே அவ்வளோதான். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு காய் தேவையோ சுட சுட சாதம் எடுத்து அதில் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி கையால் அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்குங்க. இது எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பண்ணி பழகி விட்டுருக்காங்க. இதுக்காக நானும் என் தம்பியும் வந்து அவ்வளவோ அடிச்சுப்போம். இந்த சாதம் பண்ணால் எனக்கும் உனக்குன்றது தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் அந்த மெமரியை திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ட்ரை பண்ணி பாருங்கள். கூட ஒரு சின்ன கப்பில் வந்து தயிர் சாதம், இது மாவடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.